ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? காலை வணக்கம். ஸோ இன்றைக்கி விஜய் பார்வதி பற்றின ஒரு முக்கியமான விஷயத்தை நம்ம பற்றி பேச போகிறோம். நைட்டில் இந்த செம்மையாக ஒரு விஷயம் நடந்திருக்கு, அதை பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பார்க்குற எல்லோரும் நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அந்த ஹைப்பையும் தட்டி விடுங்க. இப்போ வாங்க அந்த வீடியோக்குள்ளே போகலாம். சரி, நைட்டு பார்த்தீங்கன்னா விஜய் பார்வதி ரொம்ப ஃபீல் பண்ணியிருப்பாங்க கண்டிப்பாக. ஏன் அப்படின்னா நேற்று பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு குட் டே பேட் டே ரெண்டுமே நடந்துச்சு. குட் டே என்ன பார்த்தீங்கன்னா அவங்களோட அந்த கேஸில் சூப்பராக எதிர்பார்க்காத வகையில் வேறு லெவலில் வின் பண்ணாங்க. அது கண்டிப்பாக விஜய் பார்வதி ரசிகர்களுக்கு சரியான ஒரு ட்ரீட்டாக வந்திருக்கும். ஆனால் பேட் டே எப்படி பார்த்தீங்கன்னா 2-3 விஷயங்கள் இருக்குது. அதில் ஒன்று எஃப்ஜே அதை முடித்த அடுத்த விஷயமே, அதாவது காதல் மட்டும் வச்சு தான் நான் வந்தேன்னு சொல்லிட்டு அவதூறாக பரப்பின அந்த எஃப்ஜேக்கு செம்மாடி ஊந்தாலும் அது முடிஞ்ச உடனே ஒரு ஆட்டிடியூட் பண்ணார் பார்த்தீங்களா, சாரி கேட்காம. அதுக்கப்புறம் அங்கேயே ஒரு மாதிரி நீ ஆமாம் நீ லவ் கண்ணை தான் பண்ணுற, இப்போ கூட மைக்கு மறைச்சி பேசுனால தான் ப்ரூவ் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்ன விஷயங்கள்லாம் ரொம்ப ரொம்ப வரம்பு மீறிய விஷயங்கள். அதனால் ரொம்ப ஃபீல் பண்ணி படுத்திருப்பாங்க. சரிங்களா? இப்போ என்ன அப்படின்னா நைட்டு நிம்மதியாக நைட்டாவது கம்புறதுக்கிட்டையாவது ஒரு ஆறுதல் கிடைக்கும் அப்படின்னு நினச்ச அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா பெரிய ஏமாற்றம். என்னென்னா காலையில் ஒரு விஷயத்தை பண்ணியிருப்பார் விஜய் பார்வதி, அப்பயே ரொம்ப நொந்து போயிருப்பாங்க. ஏன்னா அங்கே இருக்கிற ஆட்கள்லாம் சேர்ந்து ஒரு பெரிய தண்டனை கொடுத்துருப்பாங்க. எதுக்காகனா இந்த மைக் மேட்டருக்கு பிக் பாஸ் ஒரு பெரிய தண்டனை கொடுத்துருக்காரு இல்லையா. அதாவது இவங்களுக்கு ஓகே, இவங்களுக்கு மைக் போடல, அது ஓகே, அது ஒரு தண்டனை இவங்களுக்கு கொடுக்கணும். ஆனால் அதனால் மற்றவங்களையும் தண்டிச்சாதான் இங்கே இந்த வாரம் பயங்கரமான ஒரு பிரளயம் வெடிக்கும். அப்போ ஏன்னா இதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா கண்டென்ட்டில் எதை நோக்கி போயிட்டு இருந்தது அப்படின்னா விஜய் பார்வதி எல்லாருமே கலாய்ப்பாங்க, விஜய் பார்வதி அதுக்கு கவுண்டர் அட்டாக் கொடுத்துட்ருப்பாங்க. பட் இப்போலாம் பார்த்தீங்கன்னா விஜய் பார்வதிக்கிட்ட யாருமே மோதுறது இல்லை. ஏன் அப்படின்னா கிட்டத்தட்ட 9 வாரம் வரைக்கும் என்னென்னமே பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் இருக்கிற வாரத்தில் நம்ம மக்கள் மனசில் நல்ல பேரை வாங்கினா தான் இதுக்கப்புறமா அந்த பிக் பாஸை முடிச்சுட்டு வெளியே போகும்போது நம்மளால் சர்வே பண்ண முடியும். ஏன்னா இது கிட்டத்தட்ட 9வது சீசனு. அப்போ ஆல்ரெடி 8 சீசனில் என்னென்ன நடந்திருக்கு, யார் யாருக்கு என்னென்ன மாதிரி அடிகள் விழுந்திருக்கு, ஒரு சில பேரில் தலைமறைவாக ஆகிட்டாங்க, இது வரைக்கும் வெளியே யாருமே காணலை. ஒரு சில பேர் நல்லா சூப்பராக வந்துட்டாங்க. இப்போ ஆரி அவர்கள், முத்துக்குமாரன் மாதிரி ஒரு சில பேர்லாம் செம்மையாக வந்துட்டாங்க. பட் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஆட்களே காணும். மாயாலாம் எங்கே போனாங்க, பிரதீப் எங்கே போனார், புரியுதுங்களா? இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ மக்களை சந்திக்கணும். அப்போ மக்களை சந்திக்கிறதுக்கு எப்பயுமே எல்லா சீசனில் பார்த்தீங்கன்னா இந்த லாஸ்ட் வாரம் பார்த்து சைலண்ட் ஆகிடுவாங்க, அதுக்கு முன்னாடி வாரம் சைலண்ட் ஆகிடுவாங்க. பட் இங்கே 9வது வாரம் 8வது வாரத்துலேருந்து டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. குறிப்பாக கனி, விக்ரம்லாம் ஸ்ட்ராட்டஜியை மாற்றிட்டாங்க. எஃப்ஜே மட்டும் அதில் விதி விலக்காக பண்ணிகிட்டு இருக்கார். ஆனால் முதல் மாதிரி இல்லை. இப்போ அவரும் அடக்கி வாசிக்க ஆரம்பிச்சு அப்பப்போ ஹர்ட் பண்ணுற விஷயங்களை மட்டும் பண்ணிகிட்ருக்கார். ஸோ இந்த மாதிரி ஒரு தண்டனை கொடுக்கும்போது எல்லாருமே திரும்ப என்ன பண்ணுவாங்க, அவங்களோட அடிப்படை வசதி, அதாவது காஃபி வேணும். ஒரு சில பேருக்குலாம் டீ குடிக்கணும் டென்ஷன் வருவாங்க, மண்டையில் பிச்சு நுத்துருவாங்க. என்னம்மா ஏதோ ஹேர் ஸ்டைலில் செம்மையாக இருக்குன்னு பார்த்தா, ஆனால் டீ குடிக்காமல் டென்ஷன் அப்படி இப்படி கையை விரிச்சு பண்ண என்ன ஹேர் ஸ்டைல் நல்லா இருக்குன்ற போய் அந்த பக்கம் அப்படின்வாங்க. ஸோ அந்தளவுக்கு அடிக்டாக இருப்பாங்க ஒரு சில பேர் டீ, காஃபி, முட்டை அந்த மாதிரி. ஸோ அதில் இன்னும் கொடுமைனா எங்களுக்கு இந்த மாதிரி எப்படி சக்தி கிடைக்கும், அந்த முட்டையை நம்பி தான் நாங்கள் இருக்கோமா, ஏப்பா சோறு சாப்பிட மாட்டியா, அது வேறு டிபார்ட்மெண்ட். என்னையா நாங்களாம் காலகாலமாக சோறை சாப்பிட்டு தான் இவ்வளோ தூரம் வந்திருக்கேன், முட்டையை சாப்பிட்டா தான் எல்லாமே வரும். இப்போது இன்னொரு விஷயம் போயிட்டுருக்கு, நம்ம சாப்பிட்றது முதல் முட்டையே இல்லைன்னு வேறு சொல்லிட்டு இருக்காங்க. என்னத்தை சொல்ல, இப்போ அந்த முட்டையால் நிறைய பேருக்கு மண்டை விட்டுச்சு, டென்ஷன் ஆகி இப்போ அவங்க சண்டை போடுவாங்கன்னு பார்த்தா பரவாயில்லைங்க ஏதோ தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி இருக்காங்க. என்னடா இதுன்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருக்கும்போது அவங்களாம் என்ன பண்ணுறாங்க, நீங்கள் 2 பேர் பேசக்கூடாது அப்படின்னும்போது அது எப்படி நீங்கள் சொல்லுவீங்க, இங்கே பேசுறதுக்கு தான் நான் வந்திருக்கோம் அப்படின்ற மாதிரி விஜய் பார்வதி கருத்து. அதான் உண்மை. பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே பேசலாம் கேமே இல்லையே. அது மட்டும் இல்லாமல் நம்மளோட தரமான கருத்துக்கள் வைக்கணும், டாஸ்க் நடக்கும், எவ்வளோ விஷயங்களுக்கு முதல்ல நாங்கள் 2 பேர் பேசக்கூடாது சொல்கிறதுக்கு நீங்கள் யார், அதுதான் அவங்களோட கேள்வி, நம்மளோட கேள்வி. அப்போ அவர் என்ன பண்ணுறாரு அமித், அப்போ நீங்கள் இது அமித் விக்ரம் ஆதரவு பண்ண வேலை. சரி, நீங்கள் அதை கேட்கலாம், நாங்கள் உங்களை ஒதுக்கி வைப்போம்னு சொன்னால் அதை விட மட்டமான ஒரு விஷயம். இது கண்டிப்பாக விஜய் சேதுபதி அவர்கள் கண்டிப்பாக அட்ரஸ் செய்வார். ஏன்னா அதை அவங்க ஒத்துக்கிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கே மட்டமாக இப்போ இருக்குது. இப்போ என்ன ஒரு விஷயம்னா இதில் விஜய் பார்வதி ஏன் ஒத்துக்கலன்னு சொல்லிட்டு நிறைய பேர் இன்னுமே கான்ட்ரவர்சி போட்டுட்ருக்காங்க. அவங்க ஏன் ஒத்துக்க மாட்டாங்க, நல்ல சான்ஸ் அப்படின்னு. அவங்க சொல்லி நம்ம பேசாமல் இருந்தோன்னா அவங்க சொன்ன விஷயங்கள் கரெக்டாகிடும், ப்ரூவ் ஆகிடும். பார்த்தீங்களா, நாங்கள் சொன்னோம், இப்போ பாருங்கள் சைலண்ட் ஆகிட்டாங்க, இதை தான் நாங்கள் சொன்னோன்றாங்க. அவங்க சொல்லி நம்ம அதை பண்ணவே கூடாது. எப்பயுமே நம்மளுக்கு தெரியும் அது நமக்கு லவ் கண்டென்ட்டை பண்ணிகிட்டு இருக்கோமா இல்லை கேம் பண்ணிகிட்டு இருக்கோமா, அதான் ப்ரூவ் ஆயிடுச்சுல்ல. ஸோ அவங்க சொல்லி இதை பண்ணக்கூடாது. பனிஷ்மெண்ட் கூட நான் பண்ணுறேன், பனிஷ்மெண்ட் கொடுக்கறதுக்கு உரிமை இருக்குது உனக்கு அப்படின்னும் போது வீட்டு வேலைகள் எல்லாத்தையும் செய்யணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ கமருது என்ன சொல்லியிருப்பார், இல்லை எனக்கு இது உடன்பாடாக தெரியல, நம்ம பேசாமல் வந்துடும்னு இருப்பார். ஸோ அவரோட விஷயங்களில் தெளிவாக இருக்கார். ஆனால் இந்த பார்வதி தான் கேமை தொலைச்சி இந்த மாதிரி நிற்கிறாங்க 2 வாரத்தில். அதுக்கு முன்னாடி எவ்வளோ சூப்பராக இருந்தாங்க. ஆனால் நடுவில் அவங்க கேம் பண்ணிட்டு தான் இருக்காங்க, இல்லைன்னு சொல்ல. ஆனால் ஏன் இந்த மாதிரி ஹர்ட் ஆகணும்,
நம்ம அன்பாக இருக்கலாம், வேணான்னு சொல்லலை. அந்த அன்புக்கு பாத்திரமாக அவங்க இருந்தாங்கன்னா அன்பாக இருக்கலாம். அவங்க பாத்திரமாக இல்லாமல் உபத்திரமாக இருந்தாங்கன்னா அது நம்மளுக்கு தான் பிரச்சனை. அதை வந்துட்டு அவங்க பாரதி புரிஞ்சுக்கணும். காலையிலே சொல்லியிருப்பார், இல்லைடா என்னால் பேச எப்பராக இருக்க முடியும்னு சொன்னாங்க. ஏன்னா அவங்க லவ்வாக இருக்காங்க, அவர் இல்லை. இதையும் வந்து ரொம்ப கொச்சைப்படுத்தி ஒரு சில பேர் பேச தான் செய்வாங்க. ஏன்னா அன்புனா கொச்சைன்றது அவங்களுக்கு, அது அவங்களோட விஷயமா நமக்கு தெரியாது. பட் நைட்டும் சரி பேசலாம். அப்படி போகும்போது நைட்டுமே வந்து என்ன பண்ணுறாரு அவர், நம்ம பேசாமல் வந்துடுவோமா அந்த அந்த வார்த்தையை வந்து இன்சிஸ்ட் பண்ணிகிட்டே இருக்காரு. நிறைய இடங்களில் அவர் விலகி போகிற விஷயங்கள் இப்போலாம் கொஞ்சம் கொஞ்சமாக தெரியுது. அது விஜய் போகிறதுக்கு கண்டிப்பாக புரியும். பட் இருந்தாலும் அந்த அன்புன்ற ஒரு விஷயம் வந்துட்டு நம்மளை பாடாப்படுத்தும். அது வேறு ஒன்றுமே பண்ண முடியாது. அது பாடாப்படுத்தும். பட்டு அடி வாங்கினதுக்கப்புறமா கிட்ட போக மாட்டாங்க. அந்த அடி வாங்குவாங்க, கூடிய சீக்கிரத்தில் விஜய் பார்வதி வாங்குவாங்க. ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா கமருதீன் லிஸ்ட்டில் அடுத்தது வியானா வந்து ஐ எம் கம்மிங், ஐ எம் ப்ளீஸ் அப்படின்போது அவர் வெல்கம் அப்படின்ற மாதிரி நேற்றுலாம் பார்த்தீங்கன்னா காலில் சொடக்கு போட்டுட்ருக்காரு. அது வேறு இப்போ வந்து ஒரு மைண்டில் ஓடிட்டுருக்கான்னு தெரில. அவர் பார்க்குற விதங்களும் பேசுகிற விதங்களும் என்ன இதோ அரோரா கிட்ட பேசுகிற மாதிரியே இருக்குன்ற மாதிரி இருக்குது. ரெண்டாவது அரோராவா அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி விஷயங்களாக போனதுனால அவர் என்ன சொல்கிறாரு, விக்ரம் சொன்னதை நம்ம செஞ்சுருக்கலாம், விக்ரம் சொன்னதை செஞ்சுருக்கலாம் அப்படின்ற மைண்டு ஏன் வருதுன்னா, ஏன் இதுக்கு முன்னாடி விக்ரம் உங்களை எதையுமே சொன்னது இல்லையா? அப்போல்லாம் செஞ்சுருக்கலாம்னு தோணாத உங்களுக்கு ஏன் இப்போ செஞ்சுருக்கலாம்னு தோணுது? ஸோ அவர் வந்துட்டு எப்படின்னா சூழ்நிலை சந்தர்ப்பவாதியாக மாறிட்டார். கமருதீன் பார்த்தீங்கன்னா சந்தர்ப்பவாதி, சூழ்நிலைவாதி. அது மட்டும் இல்லாமல் விஜய் பார்வதிக்கு அதாவது திடீர்னு அவங்கள நினப்பு வந்துச்சுன்னா அங்கே வந்து பேசுவார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே ஏன்னா இப்போ உண்மையான நம்ம அன்பு வச்சுட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக ஒருத்தங்கிட்ட வந்து நம்ம அவங்கள பற்றி தவறாக பேச மாட்டோம். நல்லா நோட் பண்ணிக்கிங்களேன். உண்மையான அன்பு இருக்குன்னா அவங்கள பற்றி ஒரு வார்த்தை வெளியே போகாது. அதே மாதிரி அவங்கள பற்றி யாராவது சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக கோவம் வரும். ஆனால் இங்கே இவர் கண்டமேனிக்கு வந்து விஜய் பார்வதி பற்றி சொல்லிட்டாரு, ரூத்லெஸ் அது இதுன்னு செருப்பெல்லாம் காமிச்சிருக்காரு. இந்த விஷயம்லாம் வந்துட்டு விஜய் பார்வதிக்கு தெரியாது. இதெல்லாம் குறும்படமாக போட்டால் ஜென்மத்துக்கு அந்த பக்கம் எட்டி பார்க்க மாட்டாங்க. பட் என்ன பண்ணுறது, நம்மளுக்கு தான் அது குறும்படமாக இருக்குது. ஸோ அப்படின்னு இருக்கும்போது இந்த பொண்ணு கண்டிப்பாக இதுக்கப்புறமா விலகிடுவாங்கன்றதுல மாற்றுக்கருத்தே கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. அதேமாதிரி வியானாவை பற்றி நிறைய விஷயங்கள் அவங்களுக்கு நல்லா அனலைசஸ் பண்ணி நேற்று காலையிலே வந்து வியானா கிட்ட பேசி வாயை பிடிங்கிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்களை போகும்போது நேற்று பார்க்கவும் ரொம்ப சகிக்கலை. அதுதான் உண்மையாக ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு. இன்னும் இந்த பொண்ணு இவ்வளவு அப்படியே விட்டால் வந்து கமருதீன் காலை பிடிக்கிறேன்ற மாதிரி திரும்ப பேசுகிறாங்க. அவர் அசால்ட்டாக சொல்கிறார், இல்லை நம்ம எல்லாமே கேமுக்காக தானே வந்திருக்கோம். எப்படி கேமுக்காக வந்திருக்கணும். அதே போன வாரமும் சொல்லியிருப்பார், நீ வந்துட்டு அப்போது வந்து இதெல்லாம் கேம் தான், கடைசியில் நீ விட்டுருவே பேபி, இதில் என்ன தப்பு இருக்குது அப்படின்றப்பார். புரியுதுங்களா? ஸோ இவர் வந்து அந்த டாஸ்கில் சம் விஷயங்கள் அதே மாதிரி கேமுன்னு வரும்போது அதை அவர் வந்து ஒரு சப்போர்ட்டு காமிக்கிற மாதிரி ஒரு விஷயம் பண்ணிட்டு இருக்காரு. அதுவும் ஏன் பண்ணுறாருன்னா வெளியிலேருந்து வந்த ஆட்கள் நீங்கள் பரவாயில்லைங்க உங்களை நம்பளவங்களுக்கு நீங்கள் நிற்கிறீங்க அப்படின்னு சொன்னாங்க பார்த்தீங்களா. இது வரைக்கும் அவர் வந்து அவங்க நம்பினவங்களுக்கு யாருக்கு நின்று இருக்கார்? இது வரைக்கும் விஜய் பார்வதிக்காக நின்னார். அதுதான் வெளியில் போயிருக்கு. அந்த விஷயத்தை நம்ம வந்து இந்த கேம் முடிகிற வரைக்கும் பண்ணணுமேன்ற ஒரு தலை வீதி வேறு வழியே இல்லைன்றதுக்காக தான் பண்ணிகிட்டு இருக்கு. இதுதான் உண்மை. இதை விஜய் பார்வதி கூடிய சீக்கிரத்தில் கண்டிப்பாக புரிஞ்சுப்பாங்க. ஏன்னா கேம் அனலைசஸ் பண்ணுறதுல அவங்கள மாதிரி யாருமே கிடையாது. ஏன்னா சூப்பராக வந்துட்டு யார் என்னென்னன்றதை எல்லாத்தையுமே கரெக்டாக டெரைவ் பண்ணி அந்த எவிக்ஷன் மேட்டர்லேருந்து எல்லாமே சொல்லிட்டு இருக்கும்போது இதையும் கண்டிப்பாக வந்து திங்க் பண்ணுவாங்க. கண்டிப்பாக வந்து கம்ப்யூட்டர் விஷயத்தில் அதாவது எப்பயுமே விட்டு போகிற மாதிரி இல்லாமல் விட்டுருன்றேன். இப்போ ஃபுல்லாக விட்டுட்டு நீங்கள் பாட்டு உங்களோட கேமை மீதி இருக்கிற 5 வாரம் அவங்க வந்து உங்கள்கிட்டலாம் வந்து இனிமேல் சண்டையில் இழுக்க போகிறது கிடையாது. எஃப்ஜே தவிர்த்து நீங்கள் அதை வந்து சுதாரித்து உங்களுடைய கண்டென்ட்டை பார்த்துட்டு அழகாக போயிடணும். ஏன்னா அவங்க வந்து இப்போ எல்லாம் சைலண்ட்டாக இருக்கும்போது இவங்க எது பண்ணாலும் அது பெருசாக தான் தெரியும். ஊதுனாலும் ஊதிட்டாங்க அப்படி தான் சொல்லுவாங்க. ஸோ அதனால் விஜய் பார்வதி கண்டிப்பாக ஒரு நல்ல முடிவு எடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.